இப்ப ரீசெண்டா நிறைய கொலை பாலியல் வன்கொடுமை எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இதை பத்தி எல்லாம் டெய்லி நியூஸ்ல இதுதான் வருது. 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 14 வயசு பொண்ணு, 20 வயசு பொண்ணு, 60 வயசு பாட்டிங்க வரைக்கும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. இதுதான் வளர்ச்சியா? இதுதான் வந்துட்டு நீங்க எங்களுக்காக கொடுக்கிற பாதுகாப்பு திட்டமா? நாடு எங்க போயிட்டு இருக்கு? நாசமா போயிட்டு இருக்குங்க. பயமா இருக்கு வீட்டை விட்டு வெளியே போக. மகளிர் இன்னைக்கு எங்கேயாவது வெளியே தைரியமா நடமாட முடியுன்ற நிலைமை இருக்கா? எப்படி எந்த சூழ்நிலையில நாங்க பாதிப்புக்கு உள்ளாகுவோம்னே தெரிய மாட்டேங்குது. அன்னைக்கு சொல்லி வச்சாங்க, நைட்டு 12 மணிக்கு என்னைக்கு மகளிர் தனியா நைட்ல தன்னந்தனியே போக முடியும், அன்னைக்குதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு காந்தி சொல்லி இருந்தார் இல்லையா? அந்த காலத்துல காலையில 6 மணிலிருந்து நைட்டு 7 மணி வரைக்குமாச்சும் பெண்கள் சுதந்திரமா நடமாட முடிஞ்சது. இன்னைக்கு நைட்டு 10-12 மணியை விடுங்க, பகல் 12 மணிக்கு எங்களால நிரந்தரமா நிம்மதியா சுத்த முடியுதா? வெளியே வர முடியுதா? வீட்டை விட்டு பெண்களை விடுங்க, குழந்தைகள் வெளியே தெருவில் நிம்மதியா விளையாட முடியுதா? ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சமூகத்துல வாழ அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. இதுக்கெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? இந்த பிரச்சனைகள் எங்க இருந்து ஆரம்பிக்குது? மதுக்கடை, போதைப் பொருள், இந்த 2 விஷயமும் இதுதான் வேறு. இங்க நடக்கிற எல்லா கொலை, பாலியல் வன்கொடுமை, இது எல்லாத்துக்குமே வேறா இருக்கிறது இந்த 2 விஷயமும். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் அண்ணன் போடுற கையெழுத்து மதுக்கடையை ஒழிக்கிறதும் இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுமா தான் இருக்கும்.